Hi guys, welcome back to Let's Talk About Engineering channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஃபார்மிங் ஆப்ரேஷன் இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ஒரு ஷீட் மெட்டல் ப்ராசஸ். இதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து 2021 ரெகுலேஷன் ரூல்ஸ்க்கு உண்டான இது யூனிவர்சிட்டி சிலபஸ் ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரெச் ஃபார்மிங் ஆப்ரேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, இது ஒரு டைப் ஆஃப் மெட்டல் ஷீட் மெட்டல் வந்து ஒரு ஷேப் வந்து கனெக்ட் பண்ணுறது. இது மெயினாக வந்து எந்த மாதிரி ஷேப்லாம் கனெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்கன்னா கேர்வி ஸ்ட்ரக்சர். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேர்வ்ட ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஷேரிங் ஆப்ரேஷன் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, பிளாங்கிங் ஷேரிங். அதே மாதிரி இது ஒரு ஆப்ரேஷன். பட் ஆனால் ஷேரிங் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷீட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஷீட் மெட்டல சம் ஷேப்புக்கு வந்து வளர்ப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு சி ஷேப்போ எஸ் ஷேப்புக்கோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. இங்கே அதெல்லாம் நடக்காது. இங்கே வெறும் ஜஸ்ட் வந்து கேர்வ் ஷேப் தான் வந்து பண்ணுவாங்க. கேர்வ் ஷேப் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் வந்து ஸ்ட்ரெச் ஃபார்மிங் ஆப்ரேஷன். ஓகேவா? இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? அது போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற டாபிக் மட்டும் படிச்சிருவோம் நம்ம. ஸ்ட்ரெச் ஃபார்மிங் இஸ் அ மெட்டல் ஃபார்மிங் ஆஃப் ப்ராசஸ் தட் simultaneously stretches and bend and selected over the machine to form is called die to form a part which is one or several curvy radius. ஓகேவா? அதாவது நம்ம ஒரு ஜஸ்ட் வந்து வெறும் சிம்பிளாக வந்து ஒரு ரேடியஸ் இல்லாமல், எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ரேடியஸ் 50 ரேடியஸ் ஒரே ஒரு ரேடியஸ் மட்டும் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் கேர்வுக்கு. அதே மாதிரி மல்டிபிள் ரேடியஸ் வந்து அப்ளை பண்ணுறோம் ஒரு கேர்வுக்கு. அப்படிங்கிற போது நம்ம வந்து இந்த ஷேப் ஃபார்மிங் ஆப்ரேஷன் செய்யலாங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து இந்த பார்ட் மூலயமா வந்து இந்த ப்ராசஸ் மூலயமா நம்மளால வந்து பர்ஃபெக்டான கேர்வி பார்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். அது கர்வேச்சர் பார்ட். இப்போ வந்து ரெண்டு டைப் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம் பிளாக் மெத்தட், ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டிங் டை மெத்தட். ஓகேவா? இப்போ ஃபார்ம் பிளாக் மெத்தட் வந்து பார்ப்போம். ஃப்ளாம் ஃபார்ம் பிளாக் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் கிரிப்பர் இருக்கும். இந்த டயக்ராம் கீழே பார்த்தீங்கன்னா கிரிப்பர் இருக்கா? இந்த கிரிப்பரில் உங்களுக்கு வந்து அவைபிலிட்டி வந்து என்னென்னக்கு கிரிப்பரு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ராலிக்ஸுக்கு. ஓகேவா? ஹைட்ராலிக் சிலிண்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபார்ம் பிளாக் ஒன்று இருக்குது. ஓகேவா? அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டல் பிளாங்க் ஒன்று வச்சுருக்காங்க. ஓகேவா? இதில் இந்த கிரிப்பரில் வந்து இந்த ஷீட் மெட்டல் பிளாங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? எடுத்து வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற அந்த டை, அதாவது ஃபார்ம் பிளாக்குங்கிறத நம்ம இன்னொரு விதமாக நம்ம வச்சுப்போம், டைங்கிற வச்சுப்போம். ஓகேவா? கர்வி ஸ்ட்ரக்சராகவே அவங்க வச்சுருப்பாங்க. ஓகேவா? என்ன ஷேப்புக்கு கர்வேச்சராக வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து டை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதை நம்ம கீழேருந்து ஹைட்ராலிக் மூலியமா வந்து மேலே வந்து புஷ் பண்ணுவோம். ஓகேவா? இதில் வந்து கிரிப்பர் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த பாயிண்ட்டை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹைட்ராலிக் மூலியமா மேலே புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ண அந்த இது ஸ்ட்ரெச் ஆகும் மெட்டீரியல். ஓகேவா? ஷீட் மெட்டல் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகும்போது என்ன ஆகும்? சம் அமௌண்ட் ஆஃப் கேவி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? இதான் வந்து ஃபார்ம் பிளாக் மெத்தடோட ப்ராசஸ். ஓகேவா? டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் பிளாக் வந்து யூஸ் பண்ணிடுறாங்க, கிரிப்பர் போட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் மெயினான இதுவே கிரிப்பர்ஸு ஹோல்டு ஃபிக்ஸடாக இருக்கும். அதில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது, வெறும் டை மட்டும் தான் மூமெண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு வீடியோ மட்டும் பார்ப்போம். ஃபார்ம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகுதா? அந்த இதை ப்ரெஸ் பண்ண ஷீட்ங்களோட ஷேப் வந்து மாறுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டிங் டை மெத்தட். மேட்டிங் டை மெத்தடுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம போனதில் வந்து ஒரு கேர்வேச்சர் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஆனால் ஃபுல்லாகவே கேர்வேச்சர் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சா? பட் ஆனால் இங்கே கேர்வேச்சரும் இருக்குது, ப்ளஸ் அடிஷ்னலாக அதுக்கு ஒரு ஷேப்புமே இருக்குது. கேர்வேச்சரில் மல்டிபிள் ஷேப் உள்ள கேர்வேச்சராக இருக்குது. ஓகேவா? அதான் இந்த மேட்டிங் டை மெத்தட். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் டையும் லோவர் டையும் வந்து சேமாகவே இருக்கும். அதாவது ஒரே ஷேப்பில் இருக்கும். ஆப்போசிட் இதுவும் லோவர் இதுவும் வந்து சேமாகவே இருக்கும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்பர் வந்து மூமெண்ட்டில் தான் இருக்கும். இந்த ரெண்டு கிரிப்பரும் வந்து மூமெண்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட மூமெண்ட்டு அவைபிலிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஷீட் மெட்டல் பிளாங்க் எடுத்து வந்து ரெண்டு கிரிப்பருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த கிரிப்பரை வந்து
மூவ் பண்ணுவாங்க. அதாவது அந்த டையை லோவர் டையை விட்டு தள்ளி போக வைப்பாங்க. ஓகேவா? தள்ளி போக என்ன ஆகும்னா அந்த ஷீட் மெட்டலில் லைட்டாக சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெச் வந்து ஒரு ஆஹ், ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதனால என்ன ஆகும், அந்த லோவர் டைலுக்கு மேலே வந்து சம் அமௌண்ட் ஆஃப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ல வந்து அது வந்து இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்பர் டை வந்து கீழே மூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? மூவ் பண்ண உடனே அது ரெக்வயர்ட் ஷேப்புக்கு வந்து அது வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இதில் வந்து ஃபிக்ஸ் ரெண்டு கிரிப்பரும் மூவபிள் ஆகும். இதுதான் வந்து அதில் இருக்கிற பாயிண்ட்டு. அதில் வந்து ஃபிக்ஸடாக இருந்துச்சு, இதில் வந்து மூவபிளாக இருக்கும். ஓகேவா? இந்த மேட்டிங் டை ப்ராசஸ் வந்து இப்போ நம்ம முன்னாடி சொன்னது தான். blank is placed between the lower and upper die. இந்த lower die is stationary, upper is movable. ஓகேவா? ஹைட்ராலிக்ஸ் ஆர் robotic மூலிமா மூவ் பண்ணுறாங்க. ரெண்டு மூவபிள் gripper are placed beside the lower die. On the first stage of the blank are fixed to the gripper. ஓகேவா? Then the gripper are move away from the lower die, then the blank goes to the elastic deformation. Next upper die is move towards the blank due to the continuous stretch the plastic deformation take place and between the upper and then the required shape is created. ஓகேவா? இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபரு. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, ஹீட் வந்து இதுக்கு வந்து கிரியேட் பண்ண அவசியமே இல்லை. மற்ற ப்ராசஸ்லாம் இப்போ நீங்கள் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து டிஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு ஹீட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இல்லை கோல்டு இதில் பண்ணாலுமே நம்ம வந்து பண்ணலாம். ஆனால் எக்ஸ்ட்ரூஷன் அந்த மாதிரி டைப்பில் தான் பண்ணணும். நம்மளால் வந்து ஒரு ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற மெட்டலை வந்து நம்மளால் பெண்ட் பண்ணி அதோட ரெக்கர் ஷேப்புக்கு மாற்றுறதுங்கிறது ஹீட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். இதில் ஆனால் வந்து அந்த மாதிரி தேவையில்லை. அதே மாதிரி வந்து ஸ்ப்ரிங் பேக்கு செலிமினேட்டர்னா நீங்கள் வந்து ஒரு அந்த மெட்டல் வந்து இப்போ ஷேப்புக்கு வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷியர் ஆப்ரேஷனில். அப்போதைக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து ஷேப்பில் ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு வந்து ஷேப்பில் நீங்கள் வளைச்சாலுமே ரிட்டன் பேக் லைட்டாக ஒரு மைக்ரான் லெவலில் இருக்கும். ஓகேவா? அதே கரெக்டாக நீங்கள் வந்து 90 டிகிரினா 90 டிகிரிக்கே வந்து நிற்காது. ஒரு 89.9க்கு வந்து நிற்கும், இல்லை 89.8க்கு வந்து நிற்கும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து அதோட ரிட்டர்ன் பேக் டு ஸ்டேட்டுக்கு தான் வர பார்க்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இங்கே நடக்காது. ஓகேவா? டூலிங் காஸ்ட் வந்து லோவு, மோஸ்ட் டெம்பரர் லோ வால்யூம் ப்ரொடக்ஷன். ஓகேவா? மெயினாக வந்து இது லோ வால்யூம் ப்ரொடக்ஷனுக்கு தான் மெயினாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹை வால்யூம் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அன்இவன் திக்னஸ் blank cannot be done. ஓகேவா? அன்இவன் திக்னஸ் அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஷீட் வந்து ஒரு பக்கம் வந்து 4 mm, இன்னொரு பக்கம் வந்து 3 mmக்கு அதை நீங்கள் வந்து கர்வேச்சர் ஷேப்புக்கோ இல்லை ரெக்கர் ஷேப்புக்கோ நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இதில் முடியாது. இது வேலைக்கே ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி இது ஹை காஸ்ட் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? டையும் கிரிப்பரும் வந்து ஹை காஸ்ட் மெயின்டெனன்ஸாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா டை வந்து இந்த கேர்வேச்சர் ரேடியஸ் இருக்கனால அந்த கேர்வேச்சர் ரேடியஸ் மேக் பண்ணுறதுக்கு உண்டான டையோட காஸ்ட்டே அதிகமாக போயிடும். ஓகேவா? ஹை குவாலிட்டி டை இஸ் ரெக்வயர்டு. அதான் சொன்னல, அப்போனா அந்த காஸ்ட் அண்ட் டையை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட் அதிகமாக போகும். அப்போனா காஸ்ட் அதிகமாக போச்சுன்னா மிஷினிங்கோட குவாலிட்டி அந்த லெவலுக்கு இருக்கும். ஓகேவா? அதனால வந்து ஹை குவாலிட்டி டை இஸ் ரெக்வயர்டு. இதில் அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் ரூஃப் பேனலு, எலக்ட்ரானிக் ஐட்டமில் வந்து இந்த கேஸ் இது பேனல்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. மெயினாக இந்த ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி தான் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த இதை. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அது மெயினாக வந்து ரொம்பவும் கேர்வேச்சர் பார்ட் உள்ள பாடி. அது அப்படிங்கிற போது நீங்கள் வந்து அதில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா வானத்தில் பறக்குது, சேஃப்டிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இப்போ வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்போம். இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து இன்ட்ரடக்ஷன் எழுதணும், டயக்ராம் எழுதணும், ஒர்க்கிங் பிரின்சிபல் எழுதணும், அதுக்கப்புறம் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எழுதணும், கன்க்ளூஷன் எழுதணும். ஓகேவா? அதை நான் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து பிரித்து போட்டிருக்கேன். இது நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நீங்கள் அதெல்லாம் சும்மா ஆட் பண்ணி இது கொஞ்சம் ஒரு அதே ஒரு ஒரு கதை மாதிரியே கொண்டு போங்க. ஓகேவா? எடுத்து வைக்கிறாங்க, எடுத்து வச்சதுக்கப்புறம் கிரிப்பர் வந்து எல்லாத்தையும் பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து டைட் பண்ணுறாங்க, கிரிப்பரோட வச்சு லாக் பண்ணுறாங்க. அப்படிங்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நீங்களே அந்த அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே பெருசாக வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இங்கே இருக்கிறத நீங்கள் வந்து நோட்லேயோ இல்லை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறனால எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள்.